படிச்சுட்டு அதுக்கப்புறம் சூலூர் போய் 6, 7, 8க்கு 2.25 ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு அப்புறம் 9, 10, 11க்கு வந்து 5 காலம் ஃபீஸ் கட்டி படித்து முடித்து அந்த கடைசி வருஷம் எங்கள் அம்மா படாத பாடுபடுறா. இங்கே நிற்கிறேன், சிங்கக்குட்டியாக நிற்கிறேன். நான் எல்லாம் பெருமைக்குரிய குடும்பமெல்லாம் கிடையாது எனக்கு. இந்த 30 வருஷம் அம்மா விடும், எங்கள் அப்பா 33 வருஷம் எங்கள் அப்பா செத்து போயிட்டார். அந்த பொம்பளை வந்து காடு கரையில் செங்காட்டில் பாடுபட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி நான் மேடை நிற்கிறேன். எங்கள் அம்மா போட்ட பிச்சை ஞாபகம் வச்சுக்கணும். 50 வயசு வாழ்ந்து 81 வயசு எங்கள் அம்மா செத்து போனாங்க. அந்த அம்மா போட்ட பிச்சையில் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். கடைசி வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் 5 கிலோ கட்டியாச்சு. இப்போ 2 நாள் ஆச்சு. 11 ரூபா 50 பைசா வேணும்னா இது என்ன இளவு? திடீர்னு நேற்று கட்டினேன். அம்மா அது ஸ்கூல் ஃபீஸு, இது பப்ளிக் எக்ஸாமாம்மா, பொது பரீட்சை இல்லையா, எஸ்எஸ்எல்சி பொது பரீட்சை, 11 ரூபா 50 பைசா கட்டணும்னாங்க. நீ சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இருக்கிற காசை புறைக்கு போட்டு சோளத்தட்டு வெட்டிட்டு இருக்காங்கடா. கூலிக்காரங்க நான் காசு கொடுப்பேனா, உனக்கு காசு கொடுப்பேனா, உயிரை வாங்குறான் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அந்த 11 ரூபா 50 பைசா கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு போய் கட்டியாச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு போய் தலையை சொரிஞ்சேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த 6, 7, 8, 9, 10, 11 6 வருஷம் கூட படித்த பசங்கள்லாம் ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. வாத்தியாருங்க ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. 8 வாத்தியார், இந்த 7 பிள்ளைங்க, 25 பசங்க சேர்ந்து ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 5 கொன்று போடுவேன். 5 குழந்தைங்க ஒவ்வொன்றா சேர்த்து போயிட்டாங்க. நீ சேர்த்தா மயிரை போச்சு கொன்னே போடுவேன் அப்படின்னாங்க. நம்ப மாட்டேங்க. அன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு 3:30 மணிக்கு கிளாஸில் பெஞ்சில் எடுத்து போடுறாங்க ரெடி பண்ணால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. என்ன மாதிரி நான் எப்பவுமே 4th ரேங்க் தான். இது ராட்சச பசங்க 1, 2, 3 பசங்க ரேங்க் வாங்க விடவே மாட்டேன், கடைசி வரைக்கும் விட மாட்டேன். ராட்சச பசங்க என்ன படித்தாலும் அவன் 1, 2, 3 இருப்பான். நம்ம 4th ரேங்க் தான். என் வீட்டிலே பொழப்ப அப்படி ஒன்றாங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் போய் வீட்டுக்கு காசு கொடுக்கல. எல்லாம் பை தூக்கி தோல் போட்டு வெளியே போகிறான். மற்ற பசங்க ஒழிதான் எங்கடா போகிறீங்கன்னாங்க, வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா. இல்லை ஃபோட்டோ எடுக்கணும், அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா. ஓ காசு கொடுக்கலையோ அப்படி ஃபீல் பண்ணி பரவாயில்ல ஃபோட்டோ நின்று போனாங்க. அது நாகரிகம் இல்லை, காசு கொடுக்காம ஃபோட்டோ நிற்கக்கூடாதுன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் 50 வருஷம் உங்கள் வீட்டில் குரூப் ஃபோட்டோ பார்த்து கண்டு தண்ணி வரும். நான் யார் வீட்லையும் குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன். யார் வீட்லேயும் போய் குரூப் ஃபோட்டோ பார்த்தா கண்டு தண்ணி வரும். இந்த ஃபோட்டோ நம்ம எடுக்க முடியாதுன்னு நம்ப மாட்டேங்க. சினிமா நடிகனாகி 192 படங்கள் நடித்தேன். 87 கதாநாயகி கட்டி பிடிச்சி மொத்தம் கூட நடித்தேன். கொடுமையை பாரு. அதுக்கப்புறம் பைத்தியக்காரி பொண்டாட்டியை வந்து 2 குழந்தைய பெற்று கொடுத்துருக்காங்க. நினச்சி பாருங்க. ரோசகாரியை கல்யாணம் பண்ண நினச்சி பாருங்க. 87 கதாநாயகி கட்டி பிடிச்சி கன்னத்தை மொத்தம் குடிச்சு நடிச்சு 192 படங்களில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ஃப்ரேமில் இந்த மூஞ்சி இருக்குது. 4 கோடி ஃப்ரேமில் இந்த மூஞ்சி இருக்குது. ஆனால் அந்த 5 ரூபா ஃபோட்டோ இல்லை. அதனால தான் இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கட்டாமல் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா, அந்த ஃபோட்டோ அருமை வந்து அவங்களுக்கு தான், எனக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு தெரியும். அப்படி ஆரம்பித்து நான் விட்டேன்னா 50 வருஷம் கழித்து அதே ஸ்கூலுக்கு போய் விஜய் டிவிக்காக பேட்டி எடுத்து அதே ஸ்கூலுக்கு போய் 10 பசங்க உயிரோடு இருக்கிறாங்க. வாத்தியார் 2 வாத்தியார் உயிரோடு இருக்காங்க. போட்டப்படே 3 பேர் கிளவி ஆகிட்டாங்க. 4 கிழமை தானே. 4 கிளவிக 10 பசங்க வாத்தியார் நான் உயிர் எல்லாம் வச்சு எந்த இடத்த விட்டோமோ அதே இடத்த பெஞ்சை போட்டு அங்கேயே ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்து வரார் கவுண்டர் என்ன வராது நேராக மேலே ஏறி வந்து இப்போ தான் வருங்கண்ணா நேராக போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ என்ன வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொன்னால் கிராமத்து வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்புறம் நானும் ஊருக்கு போகணும், ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. உங்களை எல்லாம் சந்திச்சதில் அளவெல்லாம் சந்தோஷம்.